வணக்கம் நண்பர்களே. வே டு மதுரை யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆற்றின் நடுவில் மண்டபம் எதற்கு? ஆதி தமிழனின் விஞ்ஞான அறிவு பயன் தெரிந்தால் ஆடிப்போவீர்கள். வாங்க அதை பற்றி பார்க்க போவோம். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி ஆற்றில் கட்டப்பட்ட சங்கு மண்டபம் இன்றும் வலுவுடன் கம்பீரமாக உள்ளது. பழங்கால தமிழர்கள் கலை, இலக்கியம், நாகரிகத்தில் தலைச்சிறந்து விளங்கினர். உலகமே வியக்கும் வகையில் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோயில், கல்லணை போன்றவை பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் இன்றும் கம்பீரமாக நின்று தமிழர்களின் பெருமையை உலகறியச் செய்கிறது. அந்த வகையில் ஆற்றங்கரையில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாயத்தை தானாகவே எச்சரிக்கும் வகையிலும் ஆற்றுக்குள் பல்வேறு இடங்களில் சங்கு மண்டபத்தை கட்டினர். அவற்றில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி தாமிரபரணி ஆற்றில் கட்டப்பட்ட சங்கு மண்டபம் இன்றும் வலுவுடன் கம்பீரமாக உள்ளது. பழங்கால மக்களின் நாகரிகம் ஆற்றங்கரையிலே தான் தொடங்கியது. பொதிகை மலையில் பிறந்து நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களை வளம் கொழிக்கச் செய்யும் தாமிரபரணி நதி புன்னைக்காயல் கடலில் சங்கமிக்கிறது. தாமிரபரணி ஆற்றில் வெள்ள அபாயத்தை எச்சரிக்கும் வகையில் ஆழ்வார் திருநகரியில் கட்டப்பட்ட சங்கு கல் மண்டபம் பழங்கால தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு மற்றொரு சான்றாக விளங்குகிறது. ஆற்றில் தண்ணீர் வரும் திசையை பார்த்தவாறு 3 பக்கமும் திறந்த வெளியுடனும் தண்ணீரை தடுக்கும் வகையில் எதிர் திசையில் தடுப்பு சுவர் மேற்கூரையுடன் கல் மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. ஆற்றில் நீர் வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் போது கல் மண்டபத்தின் 3 புறங்களிலும் இருந்து வரும் தண்ணீரை தடுப்பு சுவர் தடுக்கிறது. அப்போது கல் மண்டபத்தில் இருக்கும் காற்றானது தடுப்பு சுவரின் மீதுள்ள சங்கு பகுதி வழியாக மேற்கூரையை கடந்து வெளியேறும்போது தானாகவே பேரிரைச்சலுடன் எச்சரிக்கை ஒலியை எழுப்புகிறது. பின்னர் ஆற்றில் வெள்ளம் படிப்படியாக வடியும் போது கல் மண்டபத்துக்குள் சங்கு பகுதி வழியாக காற்று செல்லும் போது ஆபத்து நீங்கியதாக ஒலித்து உணர்கிறது. எவ்வளவு பெரிய வெள்ளம் வந்தாலும் சேதமடையாத அளவு வலுவுடனும் காற்று புகாத வகையில் உறுதியுடனும் கட்டப்பட்ட சங்கு மண்டபமானது ஆழ்வார் திருநகரியின் அடையாளமாகவே மாறிவிட்டது. நவ திருப்பதி கோவில்களில் 9வது தலமாக விளங்கும் ஆதிநாதர் ஆழ்வார் கோயில் படித்துறையும் சங்கு மண்டபத்தின் அருகில் உள்ளது. இங்கு தாமிரபரணி புஷ்கர விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பல 100 ஆண்டுகளை கடந்தும் கல் மண்டபம் பழமை மாறாமல் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையை ஒலித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் கல் மண்டபத்தை வெள்ளம் மூழ்கடிக்கும் போது பேரிரைச்சலுடன் சங்கு ஒலிக்கும் போது கரையோர மக்கள் மேடான பகுதிக்கு சென்று விடுவர். பின்னர் கல் மண்டபத்துக்கு கீழாக தண்ணீர் வடியும் போது ஆபத்து நீங்கியதாக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவர். இந்த மாதிரி உள்ள கல் மண்டபம்லாம் மக்களுக்கு எப்படி உதவியாக இருந்துச்சு. வெள்ளம் வரும்போது அந்த சங்கு ஒலிக்கிறது, வெள்ளம் குறைஞ்சவொன்னே அந்த காற்று ஒலித்து அது மக்களுக்கு தெரிவிக்கிறது. இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான செயலை அந்த காலத்திலே தமிழன் செஞ்சுருக்கான். ஸோ கல் மண்டபத்தை பற்றி, அதாவது சங்கு கல் மண்டபத்தை தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்கும் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். இந்த இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தமிழர்கள் பழங்கால தமிழர்கள் என்னென்ன பண்ணாங்க, எவ்வளோ அறிவுபூர்வமான செஞ்சாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி.